வெல்கம் பேக் டு டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ். நான் உங்கள் ஜெயபால். ஸோ இந்த வாரம் டைம் அண்ட் ஒர்க் நம்ம பார்த்துட்ருக்கோம். அதில் பார்ட் 7. இந்த பார்ட் ரொம்பவே முக்கியமானது. நிறையா ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த ஒரு பார்ட், அதாவது டைம் அண்ட் ஒர்க்கில் இந்த ஜாயினிங் அண்ட் லீவிங், இடையில வந்து ஜாயின் பண்ணாங்க, இல்லாட்டா ஜாயின் பண்ணிவிட்டு இடையில லீவ் ஆகிட்டாங்க, இந்த மாதிரி கான்செப்டில் கொஸ்டின் வந்தது அப்படின்னாவே நிறையா ஸ்டூடெண்ட்டு கன்ஃபியூஸ் ஆகிறாங்க. இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ட்ரிக்கு மூலயமா ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். நல்லா தெளிவாக பாருங்கள். இந்த ஜாயினிங் அண்ட் லீவிங் இந்த மெத்தட்லேயே ஒரு 3 டைப் இருக்குது. ஓகேங்களா? ஸோ 3 டைப் என்ன அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்கிறேன். ஒவ்வொரு ட்ரிக்குமே உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த ட்ரிக்கை நீங்கள் லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா ஸோ இவ்வளவு தானா, இதுக்காக வந்து நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டோம் அந்த அளவுக்கு நீங்கள் யோசிப்பீங்க. ஸோ அவங்க உண்மையான நம்ம ப்ராப்ளம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஒரு வேலையை சீதா 15 நாட்களிலும் கீதா 10 நாட்களிலும் முடிப்பார்கள். இருவரும் சேர்ந்து வேலையை தொடங்கியதும் சில நாட்களுக்கு பிறகு சீதா சென்று விட்டாள். மீதமுள்ள வேலையை கீதா 5 நாட்களில் முடித்தாள் என்றால் சீதா எவ்வளவு நாட்கள் கழித்து சென்றாள்? ஓகே, இங்கே சீதா கீதா அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் ஒன்றுமே பிரச்சனை இல்லை. இதில் சீதா அப்படிங்கிறத நீங்கள் ஏ அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஓகே, அவங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னா சீதாங்கிறத ஏன்னு எடுத்துக்கோங்க. அதே போல் கீதா அப்படிங்கிறத பின்னு எடுத்துக்கோங்க. ஓகேவா? இப்போ நான் சொல்லக்கூடிய 2 கண்டிஷனை கரெக்டாக பண்ணுங்க. இப்போது 2 பேரும் சேர்ந்து ஒரு வேலையை முடிக்கிறாங்க. ஓகே, ஸோ அப்போது A + B = 1 அப்படிங்கிற கண்டிஷனை, இன்கேஸ் 3 பேர் வந்தாங்க அப்படின்னா யாரோ ஒரு ஆள் இருக்காங்க போகிறாங்க, அதெல்லாம் விஷயம் இல்லை, ஒரு வேலை முடிஞ்சிருதுல, அப்போ = 1 அப்படிங்கிற நீங்கள் போட்டுறணும். ஓகேங்களா? ரைட். இப்போது இது எல்லாத்தையுமே வந்துட்டு 1/, இப்போ ஃபர்ஸ்ட் கெப்பாசிட்டியை கொடுத்துருவாங்க. சீதாங்கிறவங்க 15 நாளில் முடிப்பாங்க, A 10 நாட்கள், அதாவது கீதா 10 நாட்கள் முடிப்பாங்கன்ட்டு. அதை நீங்கள் டிவையில் நோட் பண்ணணும். புரிஞ்சா? இப்போது சீதாங்கிறது ஏன்னு வச்சுருக்கோமா, ப்ளஸ் கீதா அப்படிங்கிறது பீன் இருக்கும். ஸோ அப்போ 10 நாள், அப்போ அந்த டிவையில் போடணும் 1ன்னு நீங்கள் நோட் பண்ணிடணும். புரிஞ்சுங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இருக்குது நான் கிளியராக எத்தனை பேர் வர்றாங்க அதை நான் நோட் பண்ண சொல்லியிருக்கேன். ஆனால் இங்கேருந்தே கூட நீங்கள் டைரெக்டாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? ரைட். ஒவ்வொரு கொஸ்டின் நான் ரொம்ப தெளிவாக சொல்லுவேன், அதிலே உங்களால் கிளியராக புரிஞ்சுக்க முடியும். கவனிங்க. இப்போது இதில் இருந்தே சீதா 15 நாள், ஏ 10 நாளில், அதாவது கீதா 10 நாளில் முடிப்பார் அப்படின்னு தெரிஞ்சிடும். இப்போ இருவரும் சேர்ந்து வேலையை தொடங்கியதும் அப்படி மென்ஷன் பண்ணியிருக்காங்களா? இப்போ 2 பேரும் சேர்ந்து எத்தனை நாளில் வேலை முடித்தாங்க, வேலை பார்த்தாங்கன்னு தெரியாது. அதைத்தான் நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கணும். இங்கே முக்கியமான விஷயமே எந்த இடத்துக்கு நம்ம எக்ஸ்ன்னு வைக்கணும், யாருக்கு எக்ஸ்ன்னு வைக்கணும். இப்போ 2 பேர் சேர்ந்து தானே, அப்போ 2 பேர் சேர்ந்து எத்தனை நாள் வேலை பார்த்தாங்கன்னு மென்ஷன் பண்ணலை, அதான் நம்ம இங்கே எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும். ஓகேவா? சில நாட்களுக்கு பிறகு சீதா சென்று விட்டார், அதாவது யார் சென்றுட்டா, ஏங்கிறவங்க சென்று விட்டார். மீதமுள்ள வேலையை யார் செய்கிறா, கீதாங்கிறவங்க 5 நாள். அப்போது ரெண்டாவது அந்த பி நம்ம எடுத்துருக்கதானே 5 நாள் சேர்த்துருக்காங்க, சேர்த்து வேலை இருக்காங்க. அப்போ இவங்கள்ட்ட தான் நம்ம +5 அப்படிங்கிறத நோட் பண்ணணும். புரிஞ்சுங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் நோட் பண்ணிட்டீங்கன்னாவே போதும், அழகாக அவங்களால ஆன்சர் கண்டுபிடிச்சிட முடியும். ஓகே, இப்போ நல்லா தெளிவாக நான் சொல்கிறேன். அவங்க கொடுத்துருக்க அவங்களோட கெப்பாசிட்டி இத்தனை நாளில் முடிச்சிருவாங்க அப்படிங்கிற கண்டிஷன் கொடுப்பாங்க, அதை நீங்கள் டிவையில் நோட் பண்ணிடணும். ஓகேவா? இப்போ 2 பேர் சேர்ந்து தானே வேலை பார்த்துருந்தாங்க, அது எத்தனை நாள் வேலை பார்த்தாங்க அப்படிங்கிறது தெரியாது, அதனால் 2 பேருக்குமே சேர்த்து எக்ஸ் நம்ம நோட் பண்ணிடுவோம். சில நாட்களுக்கு பிறகு தான் சீதா சென்று விட்டாள். மீதமுள்ள வேலையை கீதா 5 நாளில் செஞ்சுட்டு பார்த்துருக்காங்கன்னா யார் கீதா நம்ம வச்சுருக்கோமோ அதுக்கு நேராக தான் நீங்கள் +5ங்கிறத போடணும். புரிஞ்சா? ஸோ இதே மாதிரி நீங்கள் 2-3 சம் பார்க்கும்போதே கிளியராக புரிஞ்சிட முடியும். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். ஒவ்வொரு ட்ரிக்குமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதை நீங்கள் நோட் பண்ணி நம்ம சால்வ் பண்ணுற மெத்தட் நம்ம பார்த்துக்கலாம். ஏன்னா இது நீங்கள் கரெக்டாக அப்ளை பண்ணுறதா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கீழே எல்சிஎம் எடுக்கலாம். எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும், 30 அப்படிங்கிற வருமா எல்சிஎம். இப்போ இங்கே 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் தான் 30, அப்போ மேலே 2ஆல் மல்டிப்ளை பண்ணிடலாமா, அப்போ 2xன்னு வரும். ப்ளஸ் இங்கே 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் தான் 30, அப்போ மேலேயும் இது 2ஐயும் சேர்த்து நீங்கள் 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ என்ன வரும், 3x + 15 = 1. ஓகேவா? இப்போ நம்ம எக்ஸுங்கிறதான் கண்டுபிடிக்கணும். எக்ஸுங்கிறது எத்தனை நாள் வேலை பார்த்துருந்தாங்க, அந்த நாள் கழித்து தான் போயிருந்துருப்பாங்க. ஓகேவா? ரைட். இப்போ இந்த 30ங்கிறது டிவைடில் இருக்குது, ஈக்குவல் இந்த சைடு வரும்போது மல்டிபிளாக வந்துடும். இப்போ இங்கே இருக்கலாம் ஆட் பண்ணுங்கள். 3 + 2x என்ன வரும், 5x வரும், ப்ளஸ் 15 அப்படியே இருக்கும். இந்த டிவைடில் இந்த 30 இந்த சைடு மல்டிபிளாக மாறிடும். ஓகேங்களா? இதில் இந்த 5xோட வேல்யூ மட்டும் எப்படி வரும், +15 ஈக்குவல் அந்த சைடு போகும்போது -15 மாறும். ஓகேங்களா? இப்போது எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சலாமா, 5xோட வேல்யூ 30லேருந்து 15 போனால் மீதி 15, 1 5 5 3 15. அப்போது எக்ஸோட வேல்யூ 3.
3 நாள் எல்லாம் சேர்ந்து வேலை பார்த்துருக்காங்க. 3 நாளைக்கு பின்னாடி தான் யார் சென்று விட்டாள், சீதா சென்று விட்டாள். ஓகே, ஸோ இதை நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுட்டிங்கன்னா ஈஸியாக கன்ஃபியூஷனே இல்லாமல் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். இன்னும் 2-3 சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணும்போது நீங்கள் தெளிவாயிருவீங்க. ஓகே, ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இந்த கொஸ்டின் பாருங்கள். ஒரு வேலையை முடிக்க ஒரு ஆண் 10 நாட்களும் ஒரு பெண் 6 நாட்களும் எடுத்துக்கொள்கின்றனர். இருவரும் சேர்ந்து அந்த வேலையை 3 நாட்கள் செய்த பிறகு பெண் சென்று விட்டாள். மீதமுள்ள வேலையை அந்த ஆண் எத்தனை நாட்கள் முடிப்பார்? ஸோ இங்கே கொடுத்துருக்கிறதுலே இப்போ நீங்கள் ஆண் பெண் அப்படிங்கிறது இருக்காங்கள்ல, எல்லாருமே அவங்களோட கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்களா? ஒரு ஆண் 10 நாள், ஒரு பெண் 6 நாள். இதான் வந்துட்டு அவங்களோட கெப்பாசிட்டி. அப்போது ஆண்கிறதுல டிவைடில் 10 போட்டுடலாம், பெண்கிறதுல டிவைடில் 6ன்னு போட்டுறாங்க. 2 பேரும் சேர்ந்து ஒரு வேலை போட்டுறாங்க. ஓகே, அது 2 பேரும் சேர்ந்தாலும் சரி, இடையில யாரோ ஒரு ஆள் போனாலும் சரி, ஒரு வேலை முடிஞ்சிருது. ஓகேவா? 2 சேர்ந்து எத்தனை நாள் வேலை பார்த்துருக்காங்க? 3 நாள் வேலை பார்த்துருக்காங்க. கொடுத்துருக்க கொஸ்டினை கரெக்டாக புரிஞ்சுட்டீங்க அப்படின்னாவே உங்களால் ஒரு ஈக்குவேஷன், ஃபஸ்ட் ஈக்குவேஷன் கிரியேட் பண்ணிட முடியும். இருவரும் சேர்ந்து அந்த வேலையை முடித்தாங்களா? 3 நாள் பார்த்தாங்களா? ஸோ ஆணும் 3 நாள் பார்த்துருக்காரு, பெண்ணும் 3 நாள் பார்த்துருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் தான் பெண் சென்று விட மீதமுள்ள வேலையை அந்த ஆண் எத்தனை நாட்கள் முடிப்பார்? அப்போ மீதமுள்ள நாள் எத்தனை நாள் தெரியாது, அது ப்ளஸ் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். வேலை முடிஞ்சுங்களா? ஸோ இது பேட்டர்ன் உங்களுக்கு புரிஞ்சா? இனி எப்பயும் போல் எல்சியம் என்ன வரும்? இதுக்கு எல்சியம் 30 அப்படின்னு வரும். ஓகேங்களா? இது 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் தான். அப்போ மேலே 3ஆல் தான் மல்டிப்ளை பண்ணணும். 3 9 + 3x ப்ளஸ் இங்கே வந்துட்டு நம்ம என்ன பண்ணோம்? 5ஆல் மல்டிப்ளை பண்ணால் தான் 30. அப்போ மேலேயும் நம்ம 5ஆல் தான் மல்டிப்ளை பண்ணணும். 15 அப்படின்னு கிடைக்கும் 1. இப்போ வழக்கம் போல் என்ன ஆகும்? டிவைடில் இருக்க 30 இந்த சைடு போகும்போது மல்டிப்ளாக மாறும். இப்போ மேலே இருக்கிறதுல நம்ம என்ன பண்ணலாம்? இந்த 2 வேலையை நம்ம ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணால் நமக்கு 9 + 15 24ன்னு வரும். ப்ளஸ் x = 30. ஓகேவா? ஏன்னா 30 மேலே இங்கே மல்டிபிள் வந்துருச்சுல. இன்னும் 3xோட வரும். இந்த ப்ளஸ் 24 ஈக்குவல் டு போகும்போது மைனஸ் 24 மாறும். 30லேருந்து 20 6. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன? 1 3 3 2 3 6. அப்போது மீதமுள்ள வேலையை எத்தனை நாள் பார்த்துருக்காரு? 2 நாளில் பார்த்துருக்காரு. புரிஞ்சுங்களா? ஸோ இந்த ஒரு ஃபார்முலாவும் இல்லை, ஈஸியான ஒரு ட்ரிக்கு தான். நீங்கள் நல்லா தெளிவாக இந்த கண்டிஷனை நீங்கள் புரிஞ்சுக்கணும். எங்கே நம்ம எக்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத கரெக்டாக நீங்கள் புரிஞ்சுட்டிங்கன்னாவே ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் இதே மாதிரி தான் வரும். அடுத்தடுத்து நம்ம பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஏபிசி என்ற 3 மனிதர்கள் ஒரு வேலையை தனித்தனியே 10 15 30 நாட்கள் முடிப்பார்கள். ஏயும் பியும் 3 நாட்கள் சேர்ந்து வேலை பார்த்துவிட்டு ஏ விலகிவிட சி சேர்ந்து கொள்கிறார். மீதமுள்ள வேலையை பியும் சியும் எத்தனை நாட்களில் முடிப்பார்? ஸோ இதை கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். அழகாக நம்ம லேர்ன் பண்ண அதே ட்ரிக்லேயே ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ 3 பேரா? ஓகே, ஸோ ஏபிசி 3 பேர்த்துக்குரியது. ஓகே, 3 பேர் இப்போ இந்த வேலையை முடிச்சிடுறாங்க. ஓகே, இது யார் சேர்ந்து பண்ணாலும் சரி முடிச்சிடுறாங்க. ஏ வந்து எத்தனை நாள்? 10 நாளுக்குரிய கெப்பாசிட்டி. பி 15 நாள் முடிக்கக்கூடிய ஒரு, சி 30 நாளில் முடிக்கக்கூடியவர். வேலை முடிஞ்சுங்களா? இப்போ ஏயும் பியும் சேர்ந்து 3 நாட்களுக்கு சேர்ந்து வேலை பார்த்தார். அப்போ ஏ 3 நாள் வேலை பார்த்துருக்காரு, பியும் 3 நாள் வேலை பார்த்துருக்காரு. ஓகேவா? இப்போ இதில் ஏ விலகி விட்டார். அடுத்து சி சேர்ந்து கொள்கிறார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ சி சேர்ந்து கொள்கிறார், யாரோட சேர்ந்து கொள்கிறார்? பியோட சேர்ந்து கொள்கிறார். அப்போ பியும் சியும் எத்தனை நாட்கள் முடிக்கிறாங்க அப்படின்னா அதுதான் கேள்வி. இப்போ சி எக்ஸ் நாட்கள் மட்டும்தான் வேலை வைப்பார். ஆனால் பி பார்த்தோம்னா ஏற்கனவே ஏவோட 3 நாள் வேலை பார்த்துருக்காரு. அடுத்து சியோட சேர்ந்து இந்த எக்ஸ் நாள் வேலை வைப்பார். இப்போ நம்ம அந்த எக்ஸை தான் கண்டுபிடிக்க போகிறோம். எப்பயும் போல் எல்சிஎம் போட்டோம்னா இந்த 30ங்கிறதே எல்சிஎம்மாக வரும். அப்போ இங்கே 10 × 3 தான் 30. மேலே 3 நாள் மல்டிபிள் பண்ணால் 3 9. அதே போல் 5 × 2 தான் 30. இது 2க்கும் சேர்த்தே தான் நம்ம 2 நாள் மல்டிபிள் பண்ணோம். அப்போது 2 3 6 ப்ளஸ் 2xன்னு வரும். ப்ளஸ் இந்த எக்ஸ் ஏன்னா இப்போ 30 × 1 தானே 30. அப்போ மேலேயும் அதே எக்ஸுங்கிறதா வந்துடும். = 1. ஓகேங்களா? ஸோ இதை சிம்பிளை பண்ணால் ஆன்சர் வந்துடும். எப்பயும் போல் என்ன ஆகும்? அந்த டிவைடில் இருக்க 30 சைடு போகும்போது மல்டிபிளாக மாறியும். மேலே இருக்க நம்பர்லாம் ஆட் பண்ணுங்கள். நம்பர் என்ன வரும்? 9 6 கூட்டினா 15ன்னு வரும். ப்ளஸ் 2xையும் 1xையும் ஆட் பண்ணால் 3xன்னு வரும். ஈக்குவல் இந்த சைடு 30 இருக்குது. இப்போ என்ன பண்ண போகிறோம்? 15ங்கிறது ஈக்குவல் இந்த சைடு -15ன்னு வரும். அப்போ 3xோட வேல்யூ என்ன வரும்? 30 - 15 15. எக்ஸோட வேல்யூ 1 3 3 5 3 15. அப்போது சியும் பியும் 5 5 நாள் பார்த்துருக்காங்க. ஓகே, அந்த மீதி உள்ள வேலையை. அப்போ ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ இந்த சம்ஸ்லேயே உங்களால் கிளியரான ஒரு ஐடியா இந்த ஜாயினிங் அண்ட் லீவிங் மெத்தடில் அழகாக ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். இனி எந்த கொஸ்டின் கேட்டாலும் உங்களால் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடும். வாங்க அடுத்தடுத்த கொஸ்டின் பார்க்கலாம்.
இந்த கொஸ்டின் பாருங்கள், சேம் மெத்தட் தான். ஏ என்பவர் ஒரு வேலையை 18 நாட்களிலும் பி என்பவர் அதே வேலையை 15 நாட்களும் செய்வார். பி அந்த வேலையை 10 நாட்கள் செய்துவிட்டு விலகுகிறார் எனில் ஏ மட்டும் மீதி வேலையை எத்தனை நாட்கள் முடிப்பார்? ஸோ இதே பேட்டர்ன் தானே. ஏ 18 நாளில் செய்யக்கூடியவர், பி பார்த்தோம்னா 15 நாளில் முடிக்கக்கூடியவர். 2 பேரும் சேர்ந்தாங்கன்னா ஒரு வேலை முடிச்சிடுறாங்க. ஓகேவா? ரைட். இப்போது பி பார்த்தோம்னா 10 நாட்கள் மட்டும்தான் வேலை செய்கிறார். அப்போது அந்த பிக்கு நேராக மேலே 10ன்னு நீங்கள் நோட் பண்ணிடணும். மீதமுள்ள வேலை தான் ஏங்கிறவர் செய்கிறார். அப்போது அந்த மீதமுள்ள நாட்கள் எத்தனைங்கிற தெரியாது, அதான் நம்ம எக்ஸ்னு வச்சுக்கணும். இனி நம்ம எப்பயும் போல் சிம்பிளை பண்ணலாம். இங்கே எல்சிஎம் என்ன வரும்? 90ங்கிறதா வரும். ஏன்னா இந்த 18ங்கிற ஈவன் நம்பரை எப்போ நீங்கள் எந்த நம்பரால் மல்டிபிள் பண்ணால் ரவுண்ட் ஆகும்? 5ஆல் மல்டிபிள் பண்ணால் தான். அப்போ 5ஆல் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 90ங்கிற எல்சிஎம் வந்துடும். ஓகேங்களா? அப்போ இங்கே 5ஆல் மல்டிபிள் பண்ணால் 90, மேலே இந்த 5ஆல் தானே மல்டிபிள் பண்ணணும். அப்போது 5xன்னு வரும். ப்ளஸ் இங்கே 15 × 6, 15 × 6 90. அப்போ மேலே நம்ம 6ஆல் தான் மல்டிபிள் பண்ணணும். அப்போ என்ன வரும்? 60ன்னு வரும். ஈக்குவல் டு 1. அப்போது இந்த 90 இந்த சைடு வரும்போது மல்டிபிளாக மாறிடும். அப்போ 5x + 60 = 90ன்னு வரும். இதில் இருந்து 5xோட வேல்யூ என்ன வரும்? +60 = அந்த சைடு வரும்போது -60 மாறும். அப்போது -60, இங்கே 90 - 60 30ன்னு இருக்கும். இதில் இருந்து எக்ஸோட வேல்யூ 1 5 5 6 5 30. அப்போ எக்ஸ் பார்த்தோம்னா 6 நாட்கள். இதுதான் அந்த மீதமுள்ள வேலையை ஏ பண்ணியிருக்கிறது. புரிஞ்சுங்களா? ஸோ ஈஸியான ஒரு கான்செப்ட் தான் இது. நம்ம இந்த ஜாயினிங் அண்ட் லீவிங் அப்படின்ட்டு கன்ஃபியூஸ் ஆக வேண்டிய அவசியமே இல்லை. இந்த மாதிரி மாடல் தான் அதிகமாக டிஎன்பிஎஸ்சில் வந்துட்டு போக போக எதிர்பார்க்கலாம். ரொம்ப பேசிக்ஸ்னால் இந்த விகிதம், அதே போல் பிஎஸ்டி மெத்தட் இதெல்லாம் இருக்குதான். இருந்தாலும் அதுக்கு அடுத்தது ட்விஸ்ட் பண்ணுற மாதிரி நம்மளை யோசிக்க வர மாதிரி கொஸ்டின் தான் இந்த மாதிரி கொஸ்டின் தான் இருக்கும். அழகாக அவங்களால ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிட முடியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இந்த கொஸ்டின் உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின் தான். ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஓகே. ஸோ ஏ மற்றும் பி இருவரும் ஒரு வேலையை செய்கின்றனர். ஏ 12 நாளுக்குரியவர், 12 நாள் வேலையை முடிக்கக்கூடியவர். அதே போல் பிங்கிறவர் 20 நாள் முடிக்கக்கூடியவர். ஓகேவா? இப்போ 2 பேரும் சேர்ந்து 3 நாட்கள் வேலை செய்தாங்க. கரெக்டாக அந்த பேட்டர்னில் நீங்கள் ஒவ்வொரு சென்டென்ஸையும் வாஸ்து நீங்கள் அதிலே நீங்கள் நம்பர்ஸ்லாம் ஆட் பண்ணலாம். ஓகேங்களா? ஏ சென்று விடுக மீதமுள்ள வேலையை பி எத்தனை நாட்கள் முடிப்பார்? அப்போது இங்கே 3 நாளோட சேர்த்து பிக்கு வந்துட்டு என்ன ஆகும்? 3 நாளோட சேர்த்து ப்ளஸ் எக்ஸுங்கிறது வரும். ஓகே. அந்த எக்ஸை தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். அழகாக ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். இது உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின் நம்பர் 1. ஸோ யார் என்னோடய வீடியோ நீங்கள் முழுசாக நீங்கள் பார்க்குறீங்களோ எல்லாருமே தெளிவாக முடியும். ஓகேங்களா? ஸோ மேக்ஸில் எப்படி கொஸ்டின் கேட்டாலும், எந்தெந்த டாப்பிக்கில் எப்படி கொஸ்டின் கேட்டாலும் உங்களால் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். நல்ல ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். ஸோ நான் சொல்கிற ஒர்க்கை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். இந்த ஒரு ட்ரிக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அதே போல் உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம எந்த அளவுக்கு லேர்ன் பண்ணுறோம் அப்படிங்கிறது நீங்கள் ஓப்பனாக நீங்கள் ஷேர் பண்ணலாம். மற்ற ஸ்டூடெண்ட்டுக்கு அது ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இந்த கொஸ்டின் பாருங்கள், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டானது. ஒரே ஒரு டிஃப்ரெண்ட் ஈஸியாக நம்ம லேர்ன் பண்ண அதே ட்ரிக்லேயே ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். என்ன கொஸ்டின் பாருங்கள். தீபா மற்றும் அருண் ஆகியோர் ஒரு வேலையை முறையே 20 நாட்கள் மற்றும் 30 நாட்கள் செய்து முடிப்பார். அவர்கள் இருவரும் இணைந்து வேலை செய்ய தொடங்கினர். தீபா வேலை முடிவதற்கு 5 நாட்கள் முன்னதாக நின்று விடுகிறார். இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா 5 நாள் கழித்து போனாங்க, இந்த மாதிரி இருக்கும். ஆனால் வேலை முடிய போகிறதுக்கு ஒரு 5 நாளைக்கு முன்னாடி அப்படின்ட்டு இந்த பாயிண்ட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ இது வரைக்கும் இந்த பாயிண்ட் நம்ம பார்க்கல. அருண் தனியாக வேலை செய்து அந்த வேலையை முடிக்கிறார் எனில் அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிவடையும்? இப்போ எப்பயும் போல் பாருங்கள், தீபாவோட அவங்க கெப்பாசிட்டி மென்ஷன் பண்ணிட்டாங்க, அருணோடதும் மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஓகே. இப்போ தீபா 20 நாள் ப்ளஸ் அருண் 30 நாள், 2 பேரும் சேர்ந்தாங்கன்னா ஒரு வேலையை முடிச்சிடறாங்க. ஓகே. ரைட். இப்போ இருவரும் வேலை இணைந்து தொடங்கினாங்க. ஓகே. இது முக்கியமான ஒரு பாயிண்ட் தான். அப்போ 2 பேரும் சேர்ந்து வேலை பார்த்துருந்தாங்க அப்படின்னா எக்ஸ் நாட்களில் வேலையை முடிச்சிருப்பாங்க. ஓகே. எக்ஸ் நாட்களில் வேலையை முடிச்சிருப்பாங்க. ஆனால் தீபா என்ன பண்ணுறாங்க? வேலை முடிவதற்கு 5 நாட்களுக்கு முன்னதாக அப்படின்னு சொல்லிட்டாங்கல்ல. அப்போது இங்கே -5, எங்கே தீபாவோ அங்கே -5 நீங்கள் போட்டுருங்க. முன்னதாக அப்படின்னா வேலை முடிகிறதுக்கு ஒரு 5 நாளைக்கு முன்னாடி. அப்போது -5. இந்த கான்செப்ட் புரிஞ்சுங்களா? அவ்வளோதான், வேலை முடிஞ்சு. இன்னும் எப்பயும் போல் நம்ம எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சாவே ஆன்சர் வந்துடும். ஓகேவா? இங்கே எல்சி என்ன வரும்? 60 அப்படின்னு வரும். 20ஓட 3 மல்டிபிள் பண்ணால் தான் 60. அப்போ மேலேயும் நம்ம என்ன பண்ணணும்? 3ஆல் தான் மல்டிபிள் பண்ணணும். 3x மைனஸ் 3 15, 3 15. ஓகேங்களா? மைனஸ் தான் வரும். ப்ளஸ் இந்த ப்ளஸ் தான் நான் இங்கே நோட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இங்கே 2 × 30 60. அப்போ இதையும் நம்ம 2ஆல் தான் மல்டிபிள் பண்ணோம். 2x அப்படின்னு கிடைக்கும். ஈக்குவல் டு 1.
ஓகேங்களா. இன்னி நம்ம எப்பயும் போல் என்ன பண்ண போகிறோம், 60 இந்த சைடு போகும்போது மல்டிபிளாக மாறும். எக்ஸ்லாம் ஆட் பண்ணுங்கள். 3x + 2x 5xன்னு வரும். -15 = 60. ஓகே, அப்போ -15 ஈக்குவல் அந்த சைடு போகும்போது +15 மாறும். அப்போ 5x = 60 + 15 75. இதில் வந்து எக்ஸ் வேல்யூ என்ன, ஓரஞ்சு 5, இங்கே ஓரஞ்சு 5, பேலன்ஸ் என்ன வரும் 2. அப்போது 25ன்னு இருக்கா, அப்போ 25னா 5 25. அப்போது எக்ஸ் எல்லாம் 2 பேரும் சேர்ந்தாங்கன்னா 15 நாளில் வேலையை முடிச்சுருந்துருப்பாங்க. அந்த 15 நாள் முடிய வேண்டிய டைங்களில் தான் என்ன ஆயிடுச்சு, 5 நாளைக்கு முன்னாடியே போயிட்டாங்க. அப்போது ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். உங்களுக்கு புரிஞ்சுங்களா? ஸோ அந்த வார்த்தையில் நீங்கள் கண்டிப்பாக கவனிக்கணும். ஓகே, இப்போ வார்த்தையில் கவனிக்காமல் வந்துட்டு ஆன்சர் வரலை, வேறு ஏதாவது ஒரு மெத்தடில் நம்ம பண்ணிவிட்டு ஆன்சர் வரலன்னு இருக்கக்கூடாது. ஓகேங்களா. ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இதுவும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கொஸ்டின் தான். ஆனால் நம்ம பிஎஸ்டி மெத்தடில் தான் சால்வ் பண்ணுவோம். இருந்தாலும் இதில் ஒரு மாற்றம் நம்ம பண்ணுவோம். ஓகேங்களா. இப்போ இங்கே பாருங்கள், 120 பேர் 200 நாட்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களை வைத்துள்ளனர். 5 நாட்களுக்கு பிறகு 30 பேர் தொற்று நோயால் இறந்து விடுகின்றனர் எனில் மீதமுள்ள உணவுப் பொருட்கள் எத்தனை நாட்களுக்கு இருக்கும்? சரி சார், பிஎஸ்சி மெத்தட்லே பண்ணிடலாமே அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே டேட்டாஸை நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ நான் சொல்கிற மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். 120 பேர் 200 நாட்களுக்கு போதுமானதாக இருக்குது. இப்போ இந்த 5 நாட்களுக்கு பிறகு அப்படின்னு சொல்லிட்டாங்களா, 5 நாட்களுக்கு பிறகு அப்படின்னா எங்கள் டேஸ் 200 நாட்கள் தானே. இதை நீங்கள் 5 மைனஸ் பண்ணிடுங்க. அப்போ 5 மைனஸ் பண்ணிங்கன்னா இங்கே 195 வரும். இந்த 120 பேர்த்துக்கு அப்படியே 195 நாள்லாம் சாப்பாடுங்கிறது இருக்கும். ஓகேவா. இது அந்த 120 பேர்த்தில் எந்த மாற்றமும் இல்லை அப்படின்னா இப்படியே தான் இருக்கும். ஓகேவா. இது ஃபஸ்ட்டு குரூப்பாக எடுத்துக்கோங்க. நான் வந்து பிஎஸ்டி மெத்தடில் ஃபஸ்ட் குரூப்பு செகண்ட் குரூப்பு நான் சொல்லியிருக்கேன்ல, அப்போது இதுதான் நீங்கள் ஃபஸ்ட் குரூப்பாக எடுத்துக்கணும். டைரெக்டாக கொடுத்துருந்தா அந்த வேல்யூவே நீங்கள் அந்த ஃபஸ்ட் குரூப்புக்கோ எதுக்குமே நீங்கள் எடுத்துக்க மாட்டீங்க. இப்போ 5 நாள் மைனஸ் ஆகி வர்ற நாட்களை தான் நீங்கள் ஃபஸ்ட் குரூப்புக்கு எடுத்துவீங்க. இப்போ என்ன நடக்குது, 30 பேர் தொற்று நோயால் இறந்துடுறாங்க. அப்போ இங்கே -30, இங்கே 30 பேர் இறந்துடுறாங்கல்ல. அப்போது மீதி இருக்கிறது 90 பேர் மட்டும்தான். இந்த 90 பேர்த்துக்கு எத்தனை நாட்களுக்கு வரும், இதுதான் செகண்ட் குரூப்பு. இப்போது நான் சொல்லிக் கொடுத்த அந்த பிஎஸ்சி மெத்தட் நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு குரூப்பு, அதுக்கப்புறம் செகண்ட் குரூப்பு நான் சொல்லி கொடுத்துருப்பேன். இங்கே எதை ஃபஸ்ட் குரூப்பாக எடுக்கணும், எதை செகண்ட் குரூப்பாக எடுக்கணுங்கிறதுல மாற்றம் வரும். அதுதான் இங்கே நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகேவா. இப்போ நீங்கள் டைரெக்டாக பிஎஸ்டி மெத்தடில் நீங்கள் பண்ணிடலாம். எப்படி, 120 பேர்த்துக்கு 195 நாட்களுக்கு சாப்பாடு இருந்தால் 90 பேர்த்துக்கு எத்தனை நாட்களுக்கு இருக்கும், அவ்வளோதான். ஓகேவா. ஸோ இப்போ சால்வ் பண்ணுங்கள். இந்த 0வையும் இந்த 0வையும் அடிச்சிடலாம். அதுக்கு அடுத்தது 3ஆல் அடித்து கொடுத்தோம்னா 4 3 12, 3 9. ஓகே, அதே போல் 3ஆல் அடித்து கொடுத்தா 1 3 3, இங்கே 6 3 18, பேலன்ஸ் 1 15ன்னு வரும். 15னா 5 15. ஓகேங்களா. இப்போ இதை என்ன மல்டிபிள் பண்ணிடலாமா, 4 × 65 என்ன வரும், 4 5 20க்கு 0, பேலன்ஸ் 2, 6 நாங்க 24, 24 2 26. அப்போ 260 நாட்களுக்கு வரும். ஓகே, முன்னாடி 200 நாள் இருந்துச்சு, 30 பேர் இறந்துடுறாங்க. ஸோ அதனால என்ன ஆகுது, 260 நாளைக்கு வந்துடுது. 260 நாளுங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா. ஸோ ரொம்ப ஈஸியான கான்செப்ட் தான். இருந்தாலும் நீங்கள் கவனமாக இந்த மாற்றத்தை நீங்கள் பண்ணணும். ஓகேவா. இப்போ இதே மாதிரி 2 3 ப்ராப்ளம்லாம் நிறைய ப்ராப்ளம் இருக்குது. நீங்கள் அதை பாருங்கள், உங்களுக்கு இன்னும் புரியும். இப்போ இந்த கொஸ்டினை பாருங்கள். ஒரு கோட்டையில் வேலை பார்க்கும் 300 மனிதர்களுக்கு 90 நாட்களுக்கு தேவையான உணவுப் பொருள் உள்ளது. 20 நாட்களுக்கு பிறகு 50 பேர் சென்று விட்டனர். மீதமுள்ள உணவு எத்தனை நாட்களுக்கு வரும்? கொஸ்டின் கேட்டிருக்காங்களா. அப்போ இங்கே ஃபஸ்ட்டு 300 பேர் இருந்திருக்காங்க, 90 நாட்களுக்கு சாப்பாடு இருந்திருக்கு. அடுத்து 20 நாட்களுக்கு பிறகா, அப்போ 20 மைனஸ் பண்ணிடணும். இதை மைனஸ் பண்ணி வர்றதை தான் நீங்கள் ஃபஸ்ட் குரூப்பாக எடுத்துக்கணும். ஓகே, கன்ஃபியூஷன் இல்லாமல் இருக்கணும்னா கரெக்டாக நீங்கள் நோட் பண்ணிடுங்க. இது ஃபஸ்ட்டு குரூப்பு. அடுத்தது 50 பேர் சென்றுட்டாங்க. அப்போது இங்கே -50, -50னா 250. இதை மைனஸ் பண்ணி வர்ற குரூப்பு தான் செகண்டு. இப்போ தான் இங்கே எக்ஸுங்கிறது எத்தனை நாட்களுக்கு வரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஓகேவா. பாருங்கள், 300 பேருக்கு 70 நாளுக்கு சாப்பாடுனா 250 பேருக்கு எத்தனை நாளைக்கு சாப்பாடு வரும்? 50ஆலே அடித்து கொடுத்தா இங்கே 5 வரும், இங்கே 6ன்னு வரும். மறுபடியும் 5ஆல் அடித்து கொடுத்தா இங்கே ஓரஞ்சு 5, பேலன்ஸ் 2 20. அப்படின்னா 4 5 20.
இப்போ என்ன வரும் 6 இன்ட்டு 14 60 ப்ளஸ் 24 என்ன வரும் 84. ஓகே 84 நாளைக்கு தான் சாப்பாடு இருக்கும். ஓகேங்களா ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா உங்களுக்கு? ஸோ இந்த மாதிரி மெத்தட் வருது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த மெத்தடில் சால்வ் பண்ணி ஆகணும். நீங்கள் எதையுமே மாற்றம் பண்ணாமல் பிஎஸ்டி கான்செப்டில் பண்ணிங்க அப்படின்னா தப்பான ஆன்சர் தான் வரும். ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இந்த கொஸ்டின் பாருங்கள், மறுபடியும் பழைய மெத்தட் தான். நம்ம இந்த 2 மெத்தட் தான் மாற்றி மாற்றி வந்துக்கிட்டே இருக்கும். ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். பாருங்கள், ஏபிசி 3 பேர் ஒரு வேலையை 36 நாள் 54 நாள் 72 நாட்கள் முடிப்பர். இதில் ஏ என்பவர் வேலை முடிவதற்கு 8 நாட்களுக்கு முன்பாகவும் பி என்பவர் 12 நாட்களுக்கு முன்பாகவும் விலகி கொண்டனர். சி என்பவர் அவ்வேலையை எத்தனை நாட்கள் முடிப்பார்? ஓகே, இப்போது ஏபிசி அவங்கவுங்க கப்பாசிட்டியே கொடுத்துருக்காங்க. 36 நாளில் முடிக்கக்கூடியவர், பி 54 நாட்களில் முடிக்கக்கூடியவர், சி 72 நாட்களில் முடிக்கக்கூடியவர். இப்போ 3 பேர் சேர்ந்து தான் வந்து வேலை பார்க்குறாங்க. ஓகே, இப்போ வேலை முடிவதற்கு முன்னாடி தான் போகிறாங்க. அப்போது ஏ என்பவர் வேலை முடிவதற்கு 8 நாளைக்கு முன்னாடி, அப்போ -8. ஓகேவா? பி என்பவர் 12 நாட்களுக்கு முன்னாடி, அப்போ -12 விலகி கொண்டினர். சி என்பவர் அந்த வேலையை எத்தனை நாட்களும் முடிப்பார்? ஸோ வேலை முடிஞ்சிருது. ஓகேவா? எல்சிஎம் என்ன வரும்னு பாருங்கள். கண்டிப்பாக இதுக்கு நீங்கள் டானாவத்தல் நீங்கள் போட்டு பாருங்கள். ஆர் இப்போ 72, இதை 36ஓட மடங்கில் வரும். 36 × 2 72 வரும். ஆனால் 54ஓட மடங்கில் வராது. அப்போது இன்ட்டு 3ன்னு பாருங்கள், சாரி இன்ட்டு 2ன்னு பார்த்தீங்கன்னா 144. இதுவும் வராது. ஓகேங்களா? இப்போ இங்கே 4ன்னு இருக்குது, லாஸ்ட்டில் இங்கே 4ன்னு வரணும் அப்படின்னா அதுவும் வராது. இப்போ இன்ட்டு 3ன்னு பாருங்கள், 72 × 3 216ன்னு வரும். ஓகேங்களா? 216 இங்கே வருமானு பாருங்கள். இதை 4ஆல் மல்டிபிள் பண்ணி பாருங்கள். 4 நாங்கள் 16 6, பேலன்ஸ் 1, 4 21, 21, 216 வருதுங்களா? இப்போ 36 × 6 என்ன வரும்? 6 36 6, பேலன்ஸ் 3, 3 21, 216 வருதுங்களா? அப்போ 216 தான் இதற்கான எல்சிஎம். நீங்கள் டானாவத்தல் போட்டாலும் சரி, இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் கண்டுபிடிச்சாலும் ஓகே தான். ஓகே, இப்போ 216 × 6 தானே 216. அப்போ மேலே இருக்க வேலையும் 6ஆல் மல்டிபிள் பண்ணணும். 6x - 6 8 48. ஓகேங்களா? ப்ளஸ், ஏன்னா இங்கே எல்லாமே ப்ளஸ் தானே. ரைட், இங்கே 54 × 4 216. அப்போ மேலே 4ஆல் தான் நம்ம மல்டிபிள் பண்ணோம். அப்போது 4ஆல் மல்டிபிள் பண்ணால் 4x - 4 × 12 48 ப்ளஸ் 72 × 3, அப்போ மேலே 3ஆல் 3x = 1. இப்போ நம்ம இது எல்லாத்தையும் எக்ஸ் வேலையை நம்ம கண்டுபிடிச்சா போதும். எக்ஸ் எல்லாமே ஆட் பண்ணுங்கள். எக்ஸ்லாம் ஆட் பண்ணோம் அப்படின்னா 6x 4x 3x, அப்போ மொத்தத்துக்கு 13xன்னு வரும். 13x. அடுத்து மைனஸில் தான் வேல்யூ வரும். -48, இங்கேயும் -48. ஓகேவா? அப்போது இது ரெண்டும் -48 + 48 80 96ங்கிற வரும். ஓகேங்களா? 96 = இந்த 216 மல்டிபிளாக வந்துடும். இப்போ என்ன, இந்த -96 அந்த சைடு போகும்போது ப்ளஸ்ஸாக மாறும். அப்போ 13x = 216 + 96. ஆட் பண்ணுங்கள். 6 + 6 12க்கு 2, பேலன்ஸ் 1. இங்கே 10 10 + 1 11க்கு 1, பேலன்ஸ் 1 312. ஓகேங்களா? ஸோ அப்போ 13xோட வேல்யூ 312னா எக்ஸோட வேல்யூ என்ன? 312 ÷ 13. ஓகேங்களா? இதை தான் நம்ம சிம்ப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ 13ல் எத்தனை, சாரி 31ல் எத்தனை 13 இருக்குது? 2 தான். ஓகேங்களா? 2னா 26. அப்போ 31 26 போன்ஸ் அப்படின்னா பேலன்ஸ் 5 வரும். ஓகேங்களா? அப்போ 2 டைம்ஸ் வந்திருக்கு. அப்போ 5 அப்படின்னா இங்கே பக்கத்தில் இருக்க 2 ஆட் பண்ணிக்கணும். இப்போ 13 × 4ன்னு பாருங்கள் 52 வரும். ஓகேங்களா? அப்போ 24. எக்ஸோட வேல்யூ என்ன? 24ங்கிற வரும். நீங்கள் அடிச்சு கொடுக்க நம்பர் அந்த அளவுக்கு வந்திருக்கு, அதனால் நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறோம். ஸோ அப்போது ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ பெரிய பெரிய நம்பராக இருந்திருக்கு, அதனால் எல்சிஎம் நம்ம கண்டுபிடிக்கிறோம், அதுக்கப்புறம் நம்ம சிம்ப்ளை பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மெத்தடில் இந்த மாதிரி சம்ஸ் பார்க்கும்போதே உங்களுக்கு நல்ல ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும். ஓகே, இப்போ நம்ம லேர்ன் பண்ணிட்டோம் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நோட் பண்ணுங்கள். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 217வது கொஸ்டின் உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின். ஓகேங்களா? ஹோம்ஒர்க் கொஸ்டின் நம்பர் 3 அப்படின்னு நினைக்கிறேன், 2 என்னன்னு தெரில. ஓகே, ரைட். ஸோ நம்பர் 2 இதையும் நீங்கள் நல்லா இதே மாதிரி மெத்தட் தான் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். கீழே கமெண்ட் செக்ஷனில் உங்களோட ஆன்சரை பதிவு பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் 221வது கொஸ்டின் உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின் நம்பர்
3. ஓகே, இப்போ நம்ம பார்த்துருந்தோம்ல இந்த 4 நாட்கள் கழித்து இந்த மாதிரி வந்ததில்ல. ஸோ இங்கே 5 நாட்கள் கழித்து. ஓகே, 8 ஆட்கள் 20 நாட்கள் வேலை செய்கின்றனர். 5 நாட்கள் கழித்து 4 ஆட்கள் கூடுதலாக வேலை செய்கின்றனர். மீதமுள்ள வேலையை முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும்? ஓகே, ஸோ நான் சொல்லி கொடுத்த ட்ரிக்லேயே அழகாக நீங்கள் இதற்கான ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஒர்க் அவுட் பண்ணுங்கள். கீழே கமெண்ட் செக்ஷனில் உங்களோட ஆன்சரை பதிவு பண்ணுங்கள். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இந்த கொஸ்டின் பாருங்கள், சேம் மெத்தட் தான். இதில் என்ன மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்கள். ஒரு முகாமில் 65 நாட்களுக்கு 490 வீரர்களுக்கு போதுமான மளிகை பொருட்கள் இருந்தன. 15 நாட்களுக்கு பிறகு மேலும் பல வீரர்கள் முகாமிற்கு வந்ததால் மீதம் இருந்த மளிகை பொருட்களானது 35 நாட்களுக்கு மட்டுமே போதுமானதாக இருந்தது எனில் எத்தனை வீரர்கள் முகாமில் சேர்ந்தனர்? அப்போ எக்ஸ்ட்ரா எத்தனை பேர் ஜாயின் பண்ணாங்க அப்படிங்கிறதான் இங்கே கேட்குறாங்க. கூடுதலாக எத்தனை பேர் வந்தாங்கன்ட்டு. எப்பயும் போல் பாருங்கள், 65 நாட்களுக்கு 490 வீரர்களுக்கு மளிகை பொருட்கள் இருந்திருக்கு. இப்போ எத்தனை நாட்களுக்கு பிறகு? 15 நாட்கள். அப்போ 15 நாளை இங்கே மைனஸ் பண்ணிடணும். மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா இங்கே 50ன்னு இருக்கும். அப்போ அந்த 50 நாளுக்கும் 490 பேர்த்துக்கு இருந்திருக்கும். ஓகேவா, அப்போ தான் எக்ஸ்ட்ரா ஆட்கள் வந்திருக்காங்க. 50 நாள் இருக்க வேண்டியது 35 நாட்களுக்கு மட்டுமே இருந்திருக்கு. ஓகே, அப்போ 35 நாட்களுக்கு எத்தனை வீரர்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா, மீதி எக்ஸ்ட்ரா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்க போகிறதில்ல. 35 நாட்களுக்கு வருது அப்படின்னா எத்தனை பேர் இருந்திருப்பாங்கன்னு தான் கண்டுபிடிக்க போகிறோம். இது ஃபஸ்ட்டு குரூப்பு, இது செகண்ட் குரூப்பு. எப்பயும் போல் பிஎஸ்சி கான்செப்ட் தானே. 50 நாட்கள் 490 வீரர்கள். ஓகே, அதே போல் 35 நாட்களுக்கு இருந்திருக்கு. மொத்தம் எத்தனை பேர் இருந்திருப்பாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம். 7ஆல் சிம்பிளை பண்ணால் 5 35, 7 49, அப்போது 70ன்னு வரும். 4 5 50. ஓகேங்களா, அப்போ 10 × 70 700 பேர் வந்திருக்காங்க. ஓகே, அப்போ 700 பேர் இருந்தனால தான் 50 நாள் இருக்க வேண்டியது எத்தனை நாள் இருந்திருக்கு? 34 நாளே முடிஞ்சிருச்சு. இப்போ கொஸ்டின் நல்லா கவனிங்க. எத்தனை பேர் கூடுதலாக வந்தாங்கன்னு தான் நம்மளுக்கு தேவை. ஆல்ரெடி 490 பேர் இருக்காங்கல்ல. அப்போ 700ல் 490 போணுச்சு அப்படின்னா பேலன்ஸ் 210. அப்போ 210 பேர் எக்ஸ்ட்ரா வந்திருக்காங்க. அதுதான் இதற்கான ஆன்சர். ஸோ 700னா மொத்தம் இருக்கிறவங்க, அதை நீங்கள் சூஸ் பண்ணிடக்கூடாது. ஓகேவா, அவங்க கூடுதலாக எத்தனை பேர் வந்திருக்காங்க? ஏற்கனவே இந்த 490 பேரை அந்த 700லேருந்து நீங்கள் கழிச்சிங்கன்னா தான் கூடுதலாக எத்தனை பேர் வராங்க அப்படிங்கிறது தெரியும். புரிஞ்சுங்களா? ஸோ ஈஸியாக அவங்களால ஆன்சர் கண்டுபிடிச்சிட முடியும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ இதுவும் சேம் மெத்தட் தான். ஒரு குறிப்பிட்ட வேலையை ஏ 25 நாட்கள் முடிப்பார். மேலும் பி தனியாக அந்த வேலையை 20 நாட்கள் முடிப்பார். ஏ வேலையை தொடங்கி 10 நாட்கள் கழித்து பி சேருகிறார் எனில் அந்த வேலை எத்தனை நாட்கள் முடியும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போது ஏவோட கெப்பாசிட்டியும் கொடுத்துருக்காங்க, பியோட கெப்பாசிட்டியும் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அப்போ ஏ ப்ளஸ் பிங்கிற போது ஏ 25 நாளில் முடிக்கக்கூடியவர், பி 20 நாட்களில் முடிக்கக்கூடியவர். ஓகே, 2 பேரும் ஒரு வேலையை முடிச்சிடுறாங்க. ரைட்டு, இதில் ஏ மட்டும் 10 நாள் வேலை பார்த்துருக்காரு. அப்போ எக்ஸ்ட்ரா இங்கே 10ங்கிற நோட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் தான் பி சேருகிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அதுக்கப்புறம் தான் 2 பேர் சேர்ந்து வேலை பார்க்குறாங்க. எத்தனை நாள் வேலை பார்க்குறாங்கன்னு தெரியாது. அதை தான் இங்கே நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, ரைட். இப்போ இதை நீங்கள் ஆட் பண்ணுவோமா? ஆட் பண்ணோம் அப்படின்னா எல்சிஎம் இங்கே என்ன வரும்? எல்சிஎம் கண்டிப்பாக 100 அப்படிங்கிறதா வரும். எல்சிஎம் பார்த்தீங்கன்னா 100 அப்படிங்கிறதா வரும். 25 × 4 100. அப்போ மேலே நம்ம 4ஆல் மல்டிப்ளை பண்ணணுமா? 4ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 40 + 4x ப்ளஸ் இங்கே 20 × 5 தான் 100. அப்போ மேலே 5ஆல் மல்டிப்ளை பண்ணணும் = 1. அப்போ இதில் என்ன எக்ஸை மட்டும் ஆட் பண்ணால் 4x + 5x 9xன்னு வரும். ப்ளஸ் 40 அப்படின்னு இருக்கும். இந்த சைடு இந்த 100 மல்டிபிளில் மாறிடும். இதில் 9xோட வேல்யூ என்ன வரும்? 100. இந்த 40x இந்த சைடு ரொம்ப மைனஸில் வந்துடும். அப்போ -40. அப்போ மொத்தத்துக்கு 60ன்னு இருக்கும். இதிலேருந்து எக்ஸோட வேல்யூ என்ன? எக்ஸோட வேல்யூ 60 / 9. இதை சிம்பிளை பண்ணால் நமக்கு தேவை ஆன்சர் வந்துடும். இப்போ 60க்குள்ளே எத்தனை 9? 6 9 54. 6 54. பேலன்ஸ் என்ன இருக்கும்? 6/9ன்னு இருக்கும். இப்போ நம்ம இதை அடித்து கொடுக்கலாம். 2 3 6 3 9. அப்போது எக்ஸோட வேல்யூ 6 2/3 நாட்கள். 6 2/3 நாட்கள். ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ இங்கே எக்ஸ்ட்ரா எத்தனை நாள் கொடுக்குறாங்க இதெல்லாம் பற்றி நம்ம கவலைப்படவே தேவையில்லை. அழகாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். லாஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டானது. இங்கே என்னென்னு பாருங்கள். ஒரு வேலையை ஏ என்பவர் 80 நாட்களில் செய்து முடிப்பார். அவர் 10 நாட்கள் வேலை செய்த பின் மீதி வேலையை பி என்பவர் மட்டும் 42 நாட்களில் செய்து முடித்தார்.
ஏயும் பியும் சேர்ந்து வேலை செய்தால் அவ்வேலை அவர்கள் எவ்வளவு காலத்தில் செய்து முடிப்பார். ஸோ கொஸ்டின் நல்லா நீங்கள் கவனிங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா ஏ இத்தனை நாளில் முடிக்கக்கூடியவர், பி இத்தனை நாள் முடிக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் ஆளாளுக்கு எத்தனை நாளில் வேலை பார்த்துட்டு போயிட்டாங்க வந்துட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. பட் இங்கே பார்த்தீங்கன்னா ஏக்குரியதுக்கு மட்டும் சொல்லியிருக்காங்க 80 நாள் வேலையை முடிக்கக்கூடியன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அவர் 10 நாள் தான் வேலை பார்த்துருக்காரு, அவர் போயிட்டார். மீதி வேலையை தான் பி 42 நாளில் வேலை முடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்போது நம்ம என்ன பண்ணணும், 2 வேலை இருக்குது. ஒன்று பியோட கெப்பாசிட்டியை நம்ம தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட்டு ஏயும் பியும் சேர்ந்து வேலை செய்தால் அப்படிங்கிறப்போ நம்ம இணைந்து கான்செப்டில் ஏபி நம்ம பார்க்குறோமா? ஸோ அந்த ட்ரிக்கையும் இங்கே நம்ம அப்ளை பண்ணணும். ஓகேவா? ரைட். இப்போ இதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? இப்போ பார்த்தா அதே ட்ரிக்கிலே ஏங்கிறவர் 80 நாளில் முடிப்பார். ஓகேங்களா? ஆனால் பி எத்தனை நாளில் முடிப்பாருன்னு தெரியாது. நல்லா புரிஞ்சுக்கணும். அங்கே தான் இங்கே டிவைடில் தான் நீங்கள் பி அப்படியே நீங்கள் போட்டுறீங்க. ஓகேவா? ஆனால் பி மீதி வேலை எத்தனை நாளில் முடித்தார்? 42 நாளில் முடித்தார். இவர் எத்தனை நாள் வேலை பார்த்தார்? 10 நாள் மட்டும்தான் வேலை பார்த்தார். இப்போ இந்த வேலை முடிஞ்சிருச்சு. அப்போ ஈக்குவல் டு 1ன்னு போட்டுறோம். அப்போ இந்த பாயிண்ட்டை நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கணும். ஓகே, மீதி வேலையை தான் 42 நாளில் முடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிவைடில் 42 போட்டுறக்கூடாது. ஓகே, அவரோட ஒரிஜினல் கெப்பாசிட்டியே தெரியாது. அதான் இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, இப்போ பி மட்டும் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா அழகாக கண்டுபிடிக்கலாம். 42/b அப்படியே வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த 0 அடி ஆயிரும். 1/8 தான் இந்த சைடு இருக்கும். இங்கே ஈக்குவல் டு 1ன்னு இருக்குது. இந்த 1/8 ஈக்குவல் இந்த சைடு போணுச்சுன்னா -1/8ன்னு மாறும். ஓகேங்களா? இப்போ இதை சிம்பிளை பண்ணுங்கள். 8 எல்சியம்னு வரும். இங்கே 8 - 1 7ன்னு வரும். அப்போ 7/8 தான் ஈக்குவல் டு அந்த சைடு இருக்கும். இங்கே 42/b. ஓகேவா? இப்போ இதை அடித்து கொடுங்க. 1 7 6 7 42. இனி 8ஐயும் 6ஐயும் கிராஸ் மல்டிபிள் பண்ணாவே பியோட வேல்யூ தெரிஞ்சு. ஏன்னா பி இந்த சைடு போகும்போது மல்டிபிளாக மாறிடுமா? அப்போ பியோட வேல்யூ 6 × 8 6 48. அப்போது பி வந்துட்டு ஒரு வேலையை 48 நாளில் முடிச்சிடுவார். ஓகேவா? இதுதான் விஷயம். ஓகேவா? இப்போ ஏ வந்து எத்தனை நாள்? 80 நாள். பி எத்தனை நாள்? 48 நாள். இப்போ இருவரும் சேர்ந்து அப்படிங்கிறப்ப நம்ம பழைய ட்ரிக்கே நம்ம யூஸ் பண்ணிக்கலாமா? என்ன அந்த பழைய ட்ரிக்கு? xy/x + y. இது நம்ம பார்த்துருந்தோமா? ஏவும் பியும் சேர்ந்து இருந்தால் ஸோ வேல்யூ 2ஐயும் மல்டிபிள் பண்ணணும். 80 × 48 வேல்யூ 2ஐயும் ஆட் பண்ணணும். 80 + 48 128. இப்போ இது நம்ம எதால் அடித்து கொடுக்கலாம்? 4ஆல் அடித்து கொடுத்தோம் அப்படின்னா இங்கே 12ன்னு வரும், இங்கே 32ன்னு வரும். அடுத்து 8ஆல் நம்ம அடித்து கொடுத்தோம் அப்படின்னா இங்கே 10ன்னு வரும், இங்கே 8ஆல்னா 4ன்னு வரும். ஓகேங்களா? அடுத்து 1 நாள் 4 முன்னாங்க 12. இனி மல்டிபிள் பண்ண நம்பர் 10 × 3. 10 × 3 என்ன? 30ன்னு வரும். அப்போ 2 பேர் சேர்ந்தாங்கன்னா 30 நாளில் வேலையை முடிச்சிருவாங்க. ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகே, ஸோ இந்த ஒரு கொஸ்டினில் நிறையா சேஞ்சஸ் நம்ம பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி மாடல் வந்தாலும் அழகாக நம்மளால் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். ஓகே, ஸோ ப்ராக்டிஸுங்கிறது ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு மெத்தடுமே நான் கரெக்டாக இந்த மெத்தடெலாம் நீங்கள் லேர்ன் பண்ணிங்கன்னா மேக்ஸில் தெளிவாகிடுவீங்க அப்படிங்கிறத வச்சு தான் நான் நோட் பண்ணுறேன். ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்த ஒரு ஹோம்ஒர்க் சம்மோடு நம்ம முடிச்சிடலாம். இந்த கொஸ்டின் உங்களுக்கான ஹோம்ஒர்க் நம்பர் 5. ஓகேங்களா? ஸோ ஆன்சர் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இது ஆல்ரெடி பார்த்த நம்பராக தான் இருக்கும். ஸோ இருந்தாலும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். என்ன ஆன்சர் வரும் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ விலகினர் சேர்ந்தனர் இதிலே நீங்கள் தெளிவாயிட முடியும். அளவு கோட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.